ஆனா ஒரு பாடல் நிச்சயமாக யார் மனசை விட்டும் மறைந்தே இருக்க முடியாது, யாராலையும் மறக்கவே முடியாது. இந்த வண்ணாரப்பேட்டை ஜங்ஷன் இருக்குல்ல, இந்த பாலத்துக்கு கீழே கையில ரோஜா பூவை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை தொடங்கணுங்கிற ஒரு உத்வேகத்தோட ஒரு இளைஞன் நிற்கிறான். அவனுடைய காதலியை எதிர்பார்த்து நிற்கிறான். 5 மணிக்கு வர சொல்லியிருக்கான். ஆனா மணி 6 ஆகுது, 6:30 ஆகுது, 7 ஆகுது, 7:30 ஆகுது, ஆழ காணும். நேரத்துல பாக்குறான், அவசர அவசரமா அந்த குழந்தை ஓடி வாரா. அந்த பெண், அவளும் ஒரு 18 வயது நிரம்பிய பெண், ஓடி வாரா. தள்ள முடியெல்லாம் கலைஞ்சு கிடக்கு, இந்த கையில உள்ள வளையலெல்லாம் நொறுங்கி போய் கிடக்கு. நேரம் வந்து நின்னா. இவன் சொன்னா, மணி என்னன்னா 7 மணி ஆகுதுன்னா. உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்னேன்? 5 மணிக்கு வர சொன்னேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன்? அவ பதில் சொன்னா, நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன்? உன் வடிவான இதழ் மீது சுமை என்ன தந்தார்னா. என்னையா கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு சந்தேகப்படுறீங்க? நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன்? உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். அப்ப ஏன் இந்த கை வளையல் எல்லாம் நொறுங்கி இருக்கு? ஏன் தலைமுடி எல்லாம் கலைஞ்சு போயிருக்கு? ஏன் ஒரு பதட்டத்தோட வந்திருக்கேன்னு கேட்டான். அவ ரொம்ப அழகா சொன்னா, உன்னை பார்க்கணும்னு வந்துகிட்டு இருந்தேன். உன் வண்டொன்று மலர் என்று நினைத்து என் முகத்தோடு மோத, நான் வழி கொண்ட கையாலே மெதுவாக மூட, கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன். உன் இடம் உண்மை கூற, நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன்? உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். நானே காதல் நிறைந்த கண்ணியமான பாடலை எழுதுறதுக்கு இன்னும் ஒரு கவிஞன் பிறக்கவா முடியும்? நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன்? மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.